பட்ஜெட்டுக்கு முன்னாடியே இது காது குத்தும் விழா அப்படின்னு அழைப்புதெல்லாம் விடுத்து அப்போ கொடுத்துருக்காரு. அவங்க வந்து ஒரு திமுக பண்ணா இது இப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் வந்திருக்கிறாரு. டேட்டாவோட காட்டுறாரே மேம். இல்ல எடப்பாடி பழனிசாமி ஏதோ நம்பர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீங்க நம்ப கூடாது. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பச்சைப்பை பழனிசாமி அப்படின்னு. இது வந்து மேனாமினிக்குத்தனமா இருக்கு அப்படின்னு விமர்சனங்கிற பேர்ல பெண்களை வந்து மட்டப்படுத்துற மாதிரி. எதுவுமே செய்யாதப்ப இவ்வளவு கடன் மட்டும் ஏன் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்கன்ற மனசாட்சியே இல்லாம அப்படின்னு கேட்கறத விட அறிவே இல்லாம பேச முடியுது. பிரதமர் நரேந்திர மோடி எதுக்கு கடன் வாங்கினாரோ அதே காரணத்துக்காக தான் திமுகவும் கடன் வாங்கிச்சு. நிதி அமைச்சர் பகிரங்கமா சொல்றாரு, திட்டமிட்டு ஒன்றிய பிஜேபி அரசு செயல்படுது நிதி விவகாரத்துல. எய்ம்ஸ் கொடுக்கல, மெட்ரோவும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. நீ ஹிந்தி படிக்கலன்னா நிதி கொடுக்க முடியாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. பிஜேபி ஆளுற மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு அதிகமா போகுது. உண்மையாவே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா ஒன்றிய அரசையும் கேள்வி கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிற? இத்தனைக்கு கூட்டணியில இருக்கிறீங்கல்ல. இவங்களே திட்ட அறிக்கையை தப்பா கொடுப்பாங்களாம், இவங்களே மெட்ரோ மத்திய அரசு தரலன்னு சொல்லுவாங்களா? அண்ணாமலை புழுகு மூட்டை இலவச பயணம் பெண்களுக்கு கொடுக்கறதுனால தான் மெட்ரோக்கு அனுமதி கொடுக்க முடியாது, மெட்ரோ வந்து லாஸ்ல போயிடும், டிராஃபிக் ஆகுது, பொல்யூஷன் ஆகுதுன்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. மாநில அரசு தன்னுடைய மக்களுக்காக கொடுக்கிற ஒரு திட்டம், இதை எப்படி அவங்களால தடுக்க முடியும்? இவங்க எந்த அளவுக்கு அயோக்கியத்தனமானவர்களாக இருந்தா இப்போ விடியல் பயணத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி மைண்ட்ல இப்படி ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து இவர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரி மோசமான சிந்தனைகள் இருக்கும். இதை தெரிஞ்சுதானே முதலமைச்சர் அவர்கள் 5000 ரூபாய் இப்பயே கொடுத்தாரு. வணக்கம் மேம். வணக்கம் மேம், தமிழ்நாடு அரசு வந்து இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அவங்க தாக்கல் செஞ்ச உடனேயே பல்வேறு கோணங்கள்ல இருந்து விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. இந்த விமர்சனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமாக சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து முன்னாடி கொடுத்ததையே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்டில் வந்து எதையுமே நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்கறது? திமுகவை யாரும் விமர்சனம் பண்ணலை அப்படின்னா தான் நீங்கள் அதிசயமாக பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இல்லாமல் போயிருச்சு, திமுக ஏதோ வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இங்கே எப்போவுமே வந்து திமுக விமர்சனம் அப்படிங்கிறது தான் இங்கே அரசியலாக தமிழ்நாட்டில் இருக்குது. சரி, இப்படி யார் விமர்சனம் பண்ணதுன்னு சொல்லுங்கள். பல கோணங்கள் அப்படின்னா அது ஒரு கோணத்தை பாஜக தரப்புல இருந்து அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரு. சரி, அண்ணாமலைக்கு அப்புறம் வரும். எடப்பாடி பழனிசாமி முதல்ல பதில் சொல்லிவிடும். ஸோ பட்ஜெட் முடிஞ்சோடனே பேர் எடுத்துகிட்டு வந்து இது சரியில்லை அப்படின்னு இருக்காரு, அவ்வளோதானே மேம். பட்ஜெட்டுக்கு முன்னாடியே இது காது குத்தும் விழா அப்படின்னு அழைப்புதெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க வந்து ஒரு ப்ரிஜுடைஸா வந்திருக்காங்க. இது இப்படிதான் இருக்கும், திமுக பண்ணா இது இப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் வந்திருக்கிறாரு. அதாவது எதிர்க்கட்சி தலைவர்னா போய் சொல்லணும் அப்படிங்கிறதா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இருக்கு. ஸோ திமுக என்ன பண்ணாலும் விமர்சனம் வரதான் செய்யும். ஆனால் அதில் வந்து ஒரு தமிழ்நாட்டு நலன் சார்ந்து சிந்திக்கிறவங்க அதை ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இந்த பொருளாதார நிபுணர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டை பற்றின ஆய்வு பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து திமுக எதை பண்ணாலும் நான் குத்தம் சொல்லுவேன் அப்படிங்கிற பாணியில் தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனா அவர் அப்படி சொல்லல மேம். நிதி பற்றாக்குறை அதிகரிச்சிருக்கு திமுக ஆட்சியில அப்படின்றாரு. காட்டுறாரே மேம். இல்ல எடப்பாடி பழனிசாமி ஏதோ நம்பர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீங்க நம்ப கூடாது. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பச்சைப்பை பழனிசாமி அப்படின்னால கையில வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் வரட்டும், அப்போ அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆய்வு பண்ணி பேசுறது தான் சரியா இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு நேர்மையோட இந்த பட்ஜெட்டை வந்து அணுகி இருக்கிறாரா, இந்த ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகளை நேர்மையோடு விமர்சிக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்கிறேன், ரொம்ப ஆய்வுக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த விடியல் பயணம் வந்த பொழுது லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணார். இப்போ இந்த பட்ஜெட்டை பற்றி விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நான் பார்த்தேன், இது வந்து மேனாமினிக்குத்தனமாக இருக்குது அப்படின்னாரு. எதிர்க்கட்சி தலைவர் இப்படி தான் பேசுவாரா? ஒரு பட்ஜெட்டை வந்து விமர்சனை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இருக்குது அப்படின்னா நம்பர்ஸோட உண்மையாக அதில் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத பேசணும். விமர்சனங்கிற பேரில் பெண்களை வந்து மட்டப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு ஊமை சொல்கிறதுங்கிறதுலேயும் தெரிய வேண்டாமா எடப்பாடி பழனிசாமி சொல்வதில் உண்மை இருக்கா இல்லையான்னு? அது என்னங்க வார்த்தை? அது மேனாமினிக்குத்தனம், லிப்ஸ்டிக் பஸ்ஸு. இவர் வந்து உங்களுக்கு வந்து நேர்மையாக இந்த பட்ஜெட்டை வந்து ஆய்வு செஞ்சு கருத்து சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இவர் சொல்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும், எப்படி நம்ப முடியும்? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறடைய பொறுப்பு என்ன? ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் ஏதோ டீவியேஷன்ஸ் இருக்குது, குறைகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது அப்படின்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லி ஆளுங்கட்சியை திருத்துவது அப்படின்னு. அப்போ அந்த வேலையை செய்வதற்கு
ஒரு மினிமம் தகுதின்னு ஒன்று இருக்கணும்ல, அது எடப்பாடி பழனிசாமி கிடையவே கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் பற்றி என்ன பேசியிருக்கிறாரு? இதுக்கு அவர் மேலே டெஃபமேஷன் கேஸ் போடலாம்ல. ஸோ அப்போ எந்தவித அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பொழுது, எதாவது என்ன சொல்றாங்கங்கிறது முக்கியம். அதை யார் சொல்றாங்கங்கிறது அதை விட முக்கியம் இல்லையா? அப்போ பட்ஜெட்டை பத்தி விமர்சனிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து குறை சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி நேர்மையே இல்லாதவர். அப்புறம் எப்படி அவருடைய கருத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணணும்னு நீங்க நினைக்க முடியும்? அவர் எப்போதும் இதுதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. குறை சொல்றாரு. நம்பர்ஸ் எல்லாம் அவர் சொல்ற நம்பர்ஸை நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னு எல்லாம் அவர் வந்து சொல்றாரு. கடன் வாங்கி என்ன பண்ணாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக அரசு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, டெவலப்மெண்ட்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணது அப்படிங்கிறத அவங்களுடைய ஆட்சியிலேயே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிச்சிட்டாங்கல்ல. நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸில் தெரியுதுல்ல, நம்பர்ஸில் தெரியுதுல்ல, டேட்டாவில் தெரியுதுல்ல. பொருளாதாரம் டபுள் டிஜிட்டில் இருக்குது. பெண்களுடைய பொருளாதார முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குது, எஜுகேஷனில் பெண்களுடைய நிலை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, ஒடுக்கப்பட்ட சமூகம் எந்த அளவுக்கு எஜுகேஷனில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு நம்ம எஜுகேஷன் செக்டர்ஸில் என்னென்ன பண்ணியிருக்கிறோம், இது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லை. அப்போது ஒரு பட்ஜெட்டை, ஒரு வரவு செலவை, ஒரு பொருளியலை எப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு தெரியாட்டாலும் அட்லீஸ்ட் அந்த துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட கேட்டுட்டாவது பேசணும். எடப்பாடி பழனிசாமி பொருளாதார நிபுணர் கிடையாது. அந்த கட்சியில் யாரும் பொருளாதார நிபுணர்களும் இல்லை. எந்த நிபுணர்கிட்ட இவர் பேசி கேட்டுட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து இவர் இந்த மாதிரி விமர்சனம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது எப்படி ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? ஸ்பெண்டிங்க்கு வந்து உங்களுக்கு காசு வேண்டாமா? அதுக்கு தேவையான இதை வந்து இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உட்பட்டு, கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு தான் திமுக அரசு வாங்கிக்கிட்டு இருக்குது. அவர் பேசினதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் பார்த்தேன். ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. நிபுணர் குழு போட்டிருக்காரு, ஆனால் வந்து எதுவுமே நடக்கலை. இப்போ இவர் சொன்னாரு நாங்கள் வந்தால் நிபுணர் குழு போடுவோம் அப்படின்னு. அப்போ நிபுணர் குழு அப்படின்னாலே வந்து அவர்கள் வந்தாலே கடன் அதிகமாயிரும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா நிபுணர் குழு போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய சிந்தனையை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு நான் கேட்குறேன். வேஸ்ட்டு. மேம், அண்ணாமலை அவர்களும் இதே விமர்சனம் தான் முன் வச்சிருக்காரு. இது வரைக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே செய்யல, எதுவுமே செய்யாதப்ப இவ்வளவு கடன் மட்டும் ஏன் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்கன்ற ஒரு கேள்வியை வந்து அவர் எழுப்பியிருக்காரு. கடன் சொன்னதை நிறைவேற்றலை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்குறேன். 2015 எய்ம்ஸ் அறிவிச்சாங்க பிரதமர் மோடி. கட்டி முடிச்சிட்டாங்களா? 10 வருஷத்துக்கு மேலே அண்ணாமலை அதை பற்றி வாய் திறப்பாரு. சரி, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து எப்படி இந்த அளவுக்கு ஒரு மனசாட்சியே இல்லாமல் அப்படின்னு கேட்குறத விட அறிவே இல்லாமல் பேச முடியுது? மக்கள் அந்த அளவுக்கு என்ன முட்டாள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் எவ்வளோ பர்சன்டேஜ் நிறைவேற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத முதலமைச்சர் சொல்கிறாரு. கொடுக்காத வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நாங்கள் அதை சொல்லாதது, தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாதது நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி பச்சையாக போய் சொல்லணும்னு தோணுது அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு. 95% நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நிறைவேற்றலை அப்படின்னு அப்படி எப்படி பேச முடியுது? அப்போ குறைந்தபட்ச நேர்மைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அது அண்ணாமலைக்கு கிடையவே கிடையாதுங்கிறது நல்லாவே தெரியும். அண்ணாமலை கிட்ட போய் பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாரான்னு கேட்க முடியாது. ஏன்னா அந்த கும்பலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாரான்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒன்று கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த நாட்டில் எப்பொழுது நீங்கள் மதக்கலவரத்தை நிறுத்துவீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. நாட்டினுடைய வளர்ச்சியை குறித்து கேட்கறதுக்கு முன்னாடி இந்த நாடு நாடாக இருக்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் பிரதமர் கிட்ட போய் கேட்க வேண்டிய நிலைமையை வச்சுக்கிட்டு திமுகவை பற்றி இப்படி ஒரு பச்சை போய் பேசுகிறீங்களே, அசிங்கமா இல்லையா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். கடனையே வாங்கினீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்கறதுக்கு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடி எதுக்கு கடன் வாங்கினாரோ அதே காரணத்துக்காக தான் திமுகவும் கடன் வாங்கிச்சு. இப்போ என்ன சொல்லுவார் அண்ணாமலை? அதனால் என்ன சொன்னாலும் மக்கள் டிங்கு டிங்கு டிங்குன்னு தலையாட்டி கேட்டுப்பாங்க. மக்கள் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா மக்களை இவர்கள் எந்த அளவுக்கு மலிவானவர்களாக நினைக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். திமுக இத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பச்சை போய் பேசுகிறாரு பழனிசாமி. அவங்களுடைய ஆட்சியில் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்கன்னு அதுக்கு அவர் ஒரு அறிக்கை தருவாரா? சொல்லிட்டு கேளு, நான் பெரிய யோகியம், நான் இப்படியெல்லாம் வந்து ஆட்சியை வந்து ரொம்ப நான் சிறப்பாக சீரும் சிறப்புமா பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த பட்ஜெட்டில் முக்கியமானது வந்து சொல்லியிருக்கிறாரு நிதியமைச்சர். ஒன்றிய அரசு நமக்கு மானியம் கொடுக்கறத குறைச்சிக்கிட்டு வருது, நிதி பகிர்வு குறைச்சிக்கிட்டு வருது, வேணும்ட்டே
அவங்களும் ஒரு திட்டத்துல வந்து நிதி கொடுக்கணும் அப்படின்னா, அத குடுக்காம ஏமாத்திட்டு வராங்க அப்படிங்கிறத நிதியமைச்சர் அவர்கள் நம்பர்ஸோட சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட தானே கூட்டணியில இருக்கிறாரு. ஒன்றிய அரசோட தானே கூட்டணியில இருக்கிறாரு. இப்ப 2026 தேர்தல எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போறாரு இல்லையா? கூட்டணியில வச்சுக்கிட்டு அப்போ எப்படி திமுக வந்து ஒரு மினிமம் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிறத வந்து போட்டிருந்ததோ, அதே மாதிரி பாஜக கிட்ட இவங்க ஏதோ குறைந்தபட்ச செயல் திட்டம்னு எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்காரா? ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கான மானியத்த குறைக்கிறீங்க? ஏன் தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வ வந்து குறைக்கிறீங்க? ஏன் வந்து நிதிய குடுக்காம இருக்கிறீங்க? ஏன் கல்வி நிதிய குடுக்காம இருக்கிறீங்க? ஏன் எங்களுக்கு மெட்ரோ திட்டங்கள வந்து இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறீங்க? ஏன் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஏன் பிஜேபி அரசை பார்த்து கேட்கல. உண்மையாவே அவருக்கு தமிழ்நாட்டு மீது எடப்பாடி பழனிசாமிக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா, திமுகவை நீங்க விமர்சனம் பண்றீங்க. அதுலயும் பச்சை பொய்யா பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் நீ திமுகவ பேசுறதுல 1% பிஜேபி கவர்ன்மெண்ட், மோடி கவர்ன்மெண்ட்ட பார்த்து கேட்டிருக்கியான்னு நான் கேட்கிறேன். இப்ப மானியம் குறையுது இல்ல? தமிழ்நாடு பாதிக்கப்படும்ல? இவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கு இல்லையா? கேட்க வேண்டியது தானே? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல நிதிய குறைக்கிறாங்களே, இப்ப இதனால விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்களே, பிஜேபி அரசு, மோடி அரச பார்த்து இவர் கேட்க வேண்டியது தானே? இவர் வந்து நான் ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிறார்ல. இதே 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 கேள்வியை நான் அண்ணாமலைக்கு சேர்த்து தான் கேட்கிறேன். அப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்க திமுகவை விமர்சனம் பண்றது தான் அரசியல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, நீங்க உண்மையாக கொஞ்சம் மக்களுக்கு நேர்மையா இருங்கன்னு நான் சொல்றேன். நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல நேர்மை இல்ல. அப்புறம் எப்படி மக்கள் உங்கள நம்புவாங்க? நேர்மை இருந்துச்சு அப்படின்னா, நீங்க திமுக பத்தி விமர்சனம் பண்ணும்போது மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க. சரி, நிஜமாலுமே ஆளுங்கட்சி ஏதாவது பண்ணியிருக்கா? இல்லையா? இவங்க சொல்றதுல வந்து உண்மை இருக்குமா? அப்படிங்கிறத யோசிப்பாங்க. ஆனா, நீ பயாஸ்டா இருக்கிற. மோடி அரச நீ எதுவுமே கேட்க மாட்ட. அவங்க தமிழ்நாட்டை அதாவது நிதி அமைச்சர் பகிரங்கமா சொல்றாரு. நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு திட்டமிட்டு ஒன்றிய பிஜேபி அரசு செயல்படுது நிதி விவகாரத்துல அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுக்கு பழனிசாமியோட பதில் என்ன? அண்ணாமலையோட பதில் என்ன? நான் தான் சொன்னேன். எய்ம்ஸ் குடுக்கல. மெட்ரோவும் குடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. நீ ஹிந்தி படிக்கலன்னா நிதி குடுக்க முடியாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. பிஜேபி ஆள்ற மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு அதிகமா போகுது. நமக்கு அந்த அளவுக்கு வரல. நம்ம இன்னும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். நிதி குறையும் அப்படின்னு தான் நிதி அமைச்சர் சொல்றார். ஒன்றியத்திலேருந்து வரக்கூடிய நிதி குறையும்னு. இதுக்கெல்லாம் என்ன பதில்? அப்போ உண்மையாவே உங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லன்னு நான் சொல்ல வரேன். நீங்க ஒரு அது எதிர்க்கட்சி, அதனால வந்து ஆளுங்கட்சிய விமர்சிக்கிறீங்க அப்படின்னு நான் பார்வையோட நிறுத்த முடியாதுல்ல. நான் பொதுவா தானே பேசுறேன். உண்மையாவே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா, ஒன்றிய அரசையும் கேள்வி கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிற? இத்தனைக்கும் கூட்டணியில இருக்கிறீங்கல்ல. அப்ப ஆனா கேட்கணும்ல. மேம் இந்த இடத்துல தான் அண்ணாமலை அவர்கள் தெளிவாவே சொல்றாரு. மெட்ரோ திட்டங்கள் குறிப்பா அந்த மெட்ரோ திட்டம் அப்படின்னு சொல்றப்ப, திட்ட அறிக்கைய வந்து தவறா இவங்களே குடுத்துருக்காங்க. இவங்களே திட்ட அறிக்கைய தப்பா குடுப்பாங்களாம். இவங்களே மெட்ரோ மத்திய அரசு தரலன்னு சொல்லுவாங்களாம். அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அண்ணாமலை புழுகு மூட்டை அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அண்ணாமலை பொய் தான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு, அண்ணாமலை சொன்ன பொய்கள்னு ஒரு புக்கே இருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு பொய் பேசி வச்சிருக்கிறாரு. அப்ப இத நீங்க எப்படி உண்மைன்னு நம்புவீங்க? எந்த விஷயத்துல அண்ணாமலை நேர்மையா நடந்திருக்காரு சொல்லுங்க? சரி, மெட்ரோக்கான திட்ட அறிக்கையை வந்து திமுக அரசு தப்பா குடுத்துட்டு, அப்புறமா ஒன்றிய அரசு குடுக்கல, அந்த திட்டத்துக்கு அனுமதி குடுக்கலன்னு சொல்றாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரே. அப்புறம் எதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இப்ப பேட்டி குடுக்கும் பொழுது, பெண்களுக்கு இலவசமாக பஸ் பயணம் குடுத்ததுனால, மெட்ரோக்கு வருமானம் வராது. அதனால மெட்ரோக்கு அப்படிலாம் வந்து அனுமதி குடுக்க முடியாதுன்னு எதுக்கு சொல்லணும்? அண்ணாமலையினுடைய விமர்சனத்தில், பேச்சில் உண்மை இருக்கு அப்படின்னா, எதுக்கு பிரதமர் இந்த பக்கம் போய் சொல்றாரு இப்படி? சில மாநிலங்கள் பெண்களுக்கு இலவச பஸ் குடுக்குது. இதனால டிராஃபிக்கும், பொல்யூஷனும் அதிகமாகுது. அதனால மெட்ரோலாம் அங்க போடுறது வந்து வேஸ்ட். எப்படி அதுக்கெல்லாம் வந்து அனுமதி குடுக்க முடியும்? அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காரு. இதுக்கு அண்ணாமலையுடைய பதில் என்ன? அண்ணாமலை கிட்ட போய் நீங்க இதுக்கு என்ன பதில்லாம் கேட்க முடியாது. நேர்மையானவங்க கிட்ட தான் பதில் கேட்க முடியும். பதில் சொல்றவங்க கிட்ட தான் கேட்க முடியும். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி பத்திரிகையாளர்களே சந்திக்க மாட்டாரு. அண்ணாமலை பத்திரிகையாளர்களை சந்திச்சா பச்சை பொய்யா பேசிட்டு இருப்பாரு. இப்ப இந்த மாதிரி கும்பல வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? இந்த மாதிரி கும்பல வச்சுக்கிட்டு தான் திமுக அரசு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல இவங்க வந்து நொட்ட சொல்றாங்க அப்படின்னா, அப்ப எவ்வளவு கோவம் வரும்? பதில் சொல்ல சொல்லுங்க. மெட்ரோக்கு இவங்க தப்பா ப்ளே பண்ணாங்கன்னா, எதுக்கு நரேந்திர மோடி இப்படி வந்து பேசணும்? ஏதோ சம்மந்தம் இருக்காங்க. பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் குடுக்கறதுனால டிராஃபிக் அதிகமாகுது, பொல்யூஷன் அதிகமாகுதுன்னு ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசுறாரு. இப்போ பட்ஜெட் இவ்வளவு விமர்சிக்கிறாங்கல்ல அண்ணாமலையும், எடப்பாடி பழனிசாமியும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இலவச பயணம் பெண்களுக்கு குடுக்கறதுனால தான் மெட்ரோக்கு அனுமதி குடுக்க முடியாது. மெட்ரோ வந்து லாஸ்ல போயிரும். டிராஃபிக் ஆகுது, பொல்யூஷன் ஆகுதுன்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரே. அப்போ அதிமுக, பிஜேபி கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல ஆட்சிய புடிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்குதே. இல்லாத தில்முல்லலாம் பண்ணுதே. அப்ப இவங்க வந்தா பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத்தின்
அந்த திட்டத்தின் நிலை என்னவாக இருக்கும்? அந்த திட்டம் இருக்கிறதுனால தானே வந்து சரி நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிறதுக்கு நான் நகர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம். முயற்சின்னு தான் இப்பயும் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு திட்டம் வந்து அது ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு பிறகு தான் அதோட பலன் நம்மளுக்கு தெரியும். அப்போ நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு பெண்களுடைய சிந்தனையில ஒரு மாற்றம் வந்திருக்கும் பொழுதே, பிஜேபி அரசு இந்த பேச்சு பேசுதுன்னா, இவங்க எந்த அளவுக்கு அயோக்கியத்தனமானவர்களாக இருந்தா இப்போ விடியல் பயணத்துக்கே பிரதமர் நரேந்திர மோடி மைண்ட்ல இப்படி ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து இவர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரி மோசமான சிந்தனைகள் இருக்கும். இதை தெரிஞ்சுதானே முதலமைச்சர் அவர்கள் 5000 ரூபாய் இப்பயே கொடுத்தாரு. இந்த எலெக்ஷனுக்கு இவங்க நிறுத்த பார்ப்பாங்க அப்படின்னு. அப்போ அப்பட்டமாக தெரிகிறது தமிழ்நாட்டில் பெண்கள் வளர்ச்சிக்காக திமுக அரசு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோ அது எல்லாம் பிஜேபி கண்ணுக்கு எரியுது, எரிச்சலை உருவாக்குது. அதனால இதெல்லாம் நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்க அண்ணாமலை சொன்ன பேச்சுல ஏதாவது இப்போ அவர் சொன்னதுக்கு நான் இப்படி ஒரு இது பண்றேன், நீங்களே சொல்லுங்க என்ன இது நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்? அப்போ திட்டமிட்டு நிதியமைச்சர் சொன்ன மாதிரி திட்டமிட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து கெடுக்கணுங்கிறதுக்காகவே பிஜேபி அரசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி உதவியாக இருக்கிறாருங்கும்போது இவங்க 2 பேருமே துரோகிகள்னு தான் சொல்ல முடியும். மேம் இப்போ நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறப்ப தான் ஒரு நரேஷன் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இப்போ வந்து நாங்கள் 3000 போட்டிருக்கோம், ப்ளஸ் கோடைக்கால உரிமை தொகையாகவும் நாங்கள் 2000 போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து தடுக்க பார்க்குது பிஜேபி, எலெக்ஷன் இருக்கிறதுனால இது பிஜேபி கேஸ் போட்டு தடுக்க பார்க்குது அப்படின்ட்டு. இது எப்படி தடுக்க முடியும் பிஜேபியால்? இது ஒரு தமிழ்நாடு அரசு, மாநில அரசு தன்னுடைய மக்களுக்காக கொடுக்குற ஒரு திட்டம். இதை எப்படி அவங்களால தடுக்க முடியும்? ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ பிரதமர் நரேந்திர மோடி விடியல் பயணம் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்கறதுனால டெவலப்மெண்ட்ஸ் குறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? அடுத்தது இந்த மகளிர் உரிமை தொகை இதே இது சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லியிருக்கிறாங்க. சொல்றேன் பிஜேபிக்காரர்கள் ஏற்கனவே மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் திட்டத்தை வந்து பிச்சைன்னு கொச்சப்படுத்தினாங்க. ஒன்று, இது ரேவடி கல்ச்சர்னு சொன்னாங்க. ஆனால் இதையே பிஜேபி ஆள்ற மாநிலங்கள் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆட்சிக்கும் வந்திருந்தாங்க. ஆனால் அதே பிஜேபியை சார்ந்தவர்கள் இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மக்கள் நலத்திட்டம் அப்படிங்கிற பேரில் இலவசங்களை வந்து கொடுக்குறாங்க. எலெக்ஷனை இது வந்து ஒரு தேர்தலுக்காக நடத்தக்கூடிய இதுவாக தான் இருக்குது, அதனால் இதை தடுத்து நிறுத்தணும், இது மாதிரிலாம் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபியை சேர்ந்தவர் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காரு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது ஒரு தமிழ்நாடு செயல்படுத்தக்கூடிய திட்டமாச்சு, இதை எப்படி வந்து நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. இதை தான் சொல்கிறோம், அரசியல் வேற, அதிகார பகிர்வுங்கிறது வேற. அரசியல் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இயலை பற்றி பேசுவது. அப்போ இந்திய ஒன்றியத்தில் யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஒரு ஒன்றிய அரசு நினைத்தால் மாநிலங்கள் எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா அதிகாரமும் அவர்களுக்கு இருக்குது. எப்படிங்க ஒரு மாநில அரசு திட்டத்தை வந்து அவங்க நிறுத்த முடியும்னு கேட்குறீங்க? நீட்டை எப்படி கொண்டு வந்தாங்க? அந்த அதிகாரம் ஒன்றியத்துக்கு இருக்குது இல்லையா? இப்போ எப்படிங்க பிஜேபிக்காரரு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இந்த மாதிரி இலவச திட்டங்களை நிறுத்தணும், மக்கள் நலத்திட்டங்கள் பேரில் வந்து காசு கொடுக்கறத வந்து நிறுத்தணும்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டு அடுத்த மாதம் அதை எடுத்து விசாரிக்க போதான். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே தையத்தக்கான்னு குதிக்குது. என்னது? மெரிட்டி தான் குதிச்சுக்கிட்டு இருக்குது. நீட்டை தடுத்து நிறுத்துங்க, வேண்டாங்க, அது வந்து ஒரு தகுதி தேர்வே கிடையாது, அது ஒரு ஏமாற்று தேர்வுங்கும் போது இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒத்த காலில் நிறுத்துச்சு. யூஜிசி அப்படிங்கிறது, யூஜிசி வந்து ஒரு சட்டம் எடுத்துகிட்டு இருந்தது. எஸ்சி எஸ்டி ஓபிசி இவர்களுக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் நடக்கக்கூடிய ஜாதி ரீதியான தீண்டாமையை தடுப்பதற்கு ஒரு விதிமுறையை கொண்டு வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டு. அது இப்போ நிறுத்திட்டு இல்லை வேறு மாதிரி எடுத்துகிட்டு வாங்க, இதனால் உயர் ஜாதி மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த கேஸை பிஜேபிக்காரர் போட்டிருக்காரு. அடுத்த மாதம் வருது, 2 மாதம் கழித்து ஏப்ரலில் எலெக்ஷனு தமிழ்நாட்டில் நடக்க போகுது. இப்போ அந்த வழக்கு எப்படி நடக்கும் விசாரணைங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மிக பெரும் குளறுபடிகள் இருக்குது, இது அவசர கதியில் செயல்படுத்தவே கூடாதுன்னு திமுக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. எலெக்ஷன் கமிஷனுங்கிறது கான்ஸ்டியூஷன் படிங்க, நம்புங்க, சொன்னால் அவங்க தவற திருத்திக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னது யார்? உச்சநீதிமன்றம். அப்புறம் நீட்டெல்லாம் தகுதியான டாக்டர்களை உருவாக்கும், அந்த தேர்வை நான் நிறுத்தவே கூடாது, நடத்தியே ஆகணும்னு சொன்னது யார்? உச்சநீதிமன்றம். இந்த யூஜிசியோட சட்டத்தை நிறுத்தி வச்சிருக்காரு உச்சநீதிமன்றம். அப்புறம் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே ஒன்றியத்துக்கு தான் அதிகாரம் அதிகம். பிஜேபி அரசு எல்லா கான்ஸ்டியூஷன் பாடிஸையும் கரப்ட் பண்ணி வச்சுருக்கு.
அதில் நீதி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. ஆனால் திமுக அந்த நம்பிக்கையோடு போராடும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கட்சியாக இருக்கிறாங்க. மக்களுக்கு மக்களினுடைய உரிமை மீட்பதற்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில், அது எப்படிங்க பிஜேபி வந்து அந்த திட்டத்த தடுத்து நிறுத்த முடியும்னு நீங்க கேட்கிறீங்க? பிஜேபி நெனச்சா என்ன வேணாலும் செய்யும்.